டீ குடிக்க போனா டீயை மட்டும் குடிக்கணும். போற வராக்களை வாய் பார்த்தா அப்படித்தான். காலை வணக்கம் நண்பர்களே. நேற்று பொங்கல் சாப்பிட்ட எஃபெக்ட் இன்றைக்கு மார்னிங் மட்டும் போயில 6 மணிக்கு கரெக்டா எல்லாம் அடிச்சிச்சு. நானும் கண்ணை முழிச்சு பார்த்தேன். சரி வரையில மூளை அன்லாக் ஆயிட்டான். மெட்ட பார்ட்ஸ் ஒன்றுமே அன்லாக் ஆகல. கொஞ்ச நேரம் 7:30 ஆச்சு எழும்ப. இதுக்கு மேல விட்டா 10 மணி ஆனாலும் எழும்ப மாட்டேன். அதோட இன்றைக்கு ஜனவரி 15 மாட்டு பொங்கல். எத்தனை பேர் விஷ் பண்ணீங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எத்தனை காலம் ஆனாலும் அழியாதுல்ல. இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேர்ட்ட விட்ட மாடு நிக்குதோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படியே அண்ணனுக்கு கொஞ்சம் பொங்கல் பாசல். எதுக்கு அடுத்த ஒரு கிழமைக்கு தூக்கத்திலேயே போறதுக்கா? அப்படியே ரெடியாகி ஜிம்முக்கு ஓடி வந்துட்டேன். பொங்கல் சாப்பிட்ட எஃபெக்ட் எனக்கு மட்டும் இல்ல போல, ஜிம்ல முக்காவாசி பேருக்கு மதான் போல. பாதி பேரை காணல. வந்ததுல 2-3 பேர் எனக்கும் அதே சம்பவம் தான் சொல்லிச்சினோம். கெட்ட பயசார் இந்த பொங்கல். அப்படியே இன்றைக்கான வொர்க்அவுட்க்குள்ள குதிச்சாச்சு. பேக் அண்ட் பைசப்ஸ் 3 வேரியேஷன். இப்பெல்லாம் வேற கார்டியோ பண்றத வீடியோ எடுக்க மறக்கிறேன். அதுக்காக நான் செய்கிறேன் அர்த்தம் இல்லை. கார்டியோக்கு சைக்கிளிங்க பண்ணிட்டு வீட்டை வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிய இன்றைக்கு ஒரு வேலையுமே இல்ல. ஏதாவது ஒரு படம் பாப்போம் பிளான். தட்டி பார்த்தேன். பெருசா ஒரு படத்தையும் காணல. பிறகு நம்ம கவின் நடிச்ச மாஸ்க் படம் வந்துச்சு. இந்த படத்தை பார்த்துக்கொண்டே ஈவினிங் மட்டும் டைம் ஓட்டிட்டேன். இன்றைக்கு நம்ம நாட்டின் ஜனாதிபதி அனுரா அவர்கள் ஜெஃப்னாக்கு வார. எங்க வாரன்னு கேட்டா ஜெஃப்னா டெக்னிக்கல் காலேஜுக்கு. தெரியாத ஆட்களுக்கு சொல்லணும்டா நம்ம டீ ஸ்பாட்டுக்கு பக்கத்துல. நேற்று நைட்டே பார்த்தேன். பெரிய செட்டப் எல்லாம் பண்ணி இருந்துச்சு. சரி போய் பாப்போம்னு பார்த்தா நம்ம டீ ஸ்பாட்டாண்டு தெரியாத அளவுக்கு அவ்வளவு சனம். போலீஸ் பாதுகாப்பு என்ன, ஆர்மி என்ன, நமக்கு என்ன வேலை வேடிக்கை பாக்குறான். வந்த வேலையை கச்சிதமா பண்ணி கொண்டிருந்தேன். பட் கவலைக்கிடமான செய்தி என்னண்டா, ஜனாதிபதி அவர்கள் எப்போவோ கிளம்பிட்டார். நான் போன டைம் உள்ளுக்குள்ள ஒருத்தரையும் காணல. வெளியில எதுக்கு இவ்வளவு கூட்டம்டா? வந்தாக்கள் எல்லாரும் போறதுக்கு. இனி என்ன செய்யறது? வந்ததுக்கு டீயை குடிப்போம்னு டீ ஆர்டர் பண்ணிட்டேன். மன்னிக்கவும் டீ இல்ல பால். அப்படியே 2 முறுக்கு குடிச்சு கொண்டே திரும்ப வந்த வெளியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னடா ஒன்றும் நடக்கலையேன்னு பார்த்தேன். பஸ் போறத பிராக்கு பார்த்து கொண்டே குடிச்சு கொண்டிருந்த பாலை ஊத்திட்டேன். அதுவும் இண்டைக்கண்டு பார்த்து பால் ஆர்டர் பண்ணிட்டேன். பட் நம்ம சாய் கடை ரொம்ப நல்ல கடை. இதை பார்த்துட்டு ஃப்ரீயா இன்னொரு பால் தந்துச்சு. அப்ரிசியேட் காய்ஸ். அப்படியே பாலை குடிச்சிட்டு வீட்டை வந்து இந்தியா நாளை முடித்துக் கொண்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.